ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்கள் ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்காது. அது என்ன பிரச்சனை, அதை எப்படி நம்ம சரி செய்யறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது கலைஞர் உரிமைத்தொகை கிடைக்காமல் போவதற்கு ரேஷன் கார்டுகளில் இருக்கும் பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தும் எங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் ஏன் கிடைக்கவில்லை என சிலருக்கு கேள்வி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உங்கள் ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ற முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கலைஞர் உரிமைத்தொகை பெற தமிழ்நாடு அரசு சில நிபந்தனைகளை வைத்துள்ளது. அதன்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே கலைஞர் உரிமைத்தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த பெண்கள் 2 இருந்தாலும் அதில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் யாரும் அரசின் மற்ற ஓய்வூதியங்களை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியவர்கள் யாரேனும் ஓய்வூதியம் பெற்று வந்தால் அவர்களது குடும்ப பெண்களுக்கு கலைஞர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பெரும்பாலான வீடுகளில் மகளிர் அதாவது முதியோர் உதவித்தொகை வாங்கி வருகின்றனர். அவர்கள் பெயர் நிச்சயம் ரேஷன் கார்டில் இருக்கும். அதனையே முதியோர் உதவித்தொகை விண்ணப்பத்திற்கும் ஆவணமாக கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான சூழலில் அதிகாரிகளின் கள ஆய்வில் உங்கள் ரேஷன் கார்டில் இருப்பவர்கள் முதியோர் உதவித்தொகை வழங்குவதை உறுதி செய்திருப்பார்கள். அதனாலேயே உங்களில் கலைஞர் உரிமைத்தொகை விண்ணப்பம் நிராகப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறையின் கீழ் நீங்கள் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்கள் ரேஷன் கார்டில் முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்க்கின்சன் நோய், முதுகு தண்டுவட நோய் உள்ளிட்ட மிகப்பெரிய வாழ்வியலை முடக்கும் நோய்களை உடைய குடும்பத்தினருக்கு இந்த விதிமுறை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு அளித்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஓய்வூதியம் பெறுவதால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் இந்த குடும்பங்களுக்கு கலைஞர் உரிமைத்தொகை மறுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உரிய ஆவணங்களுடன் அதிகாரிகளை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கின்சன் நோய், முதுகு தண்டுவட நோய் உள்ளிட்ட வாழ்வியலை முடக்கும் நோய்கள் இருக்கிற குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா விதிமுறை பொருந்தான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு விண்ணப்பம் நிராகப்பட்டிருந்தால் அவங்க தகுதியான ஆவணங்களுடன் மறுபடியும் அதிகாரிகளை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் பரிசீலனை செய்து உங்கள் விண்ணப்பத்தின் உண்மைத்தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞர் உரிமைத்தொகை வழங்க உத்தரவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுவரை கலைஞர் உரிமைத்தொகை தங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என நினைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறதா என ஒரு முறை சரிபார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.